வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போறது TN 2026 தங்க நட்சத்திரங்கள். நட்டியுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் தங்க நட்சத்திரங்கள். உமாபதி ராமையாவுடைய டைரக்ஷன்ல, தர்புகா சிவாவுடைய மியூசிக்ல, அரல் அவங்களுடைய எடிட்ல, சினிமோட்டோகிராஃபர் PG முத்தையாவுடைய ஒர்க்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த TN 2026. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நட்டியோட சேர்ந்து ராமையா, MS பாஸ்கர், இளவரசு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு கதை தம்பி ராமையா எழுதியிருக்கிறாரு. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு எம்ஜிஆர் உடைய பெரிய ரசிகர் அண்ட் திடீர்னு அவர்கிட்ட எல்லாரும் இவர் தான் அடுத்த எம்ஜிஆர் சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றாங்க. அண்ட் யார் அவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தை அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல்ல வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் 1000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் கோடீஸ்வரனா இருக்கிறவர் தான் தம்பி ராமையா. அவர் யார் வந்தாலுமே அப்படியே கையில் அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடியவர், அவ்வளோ பெரிய பணக்காரர். அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் தீவிரமான எம்ஜிஆர் பக்தர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கிட்ட திடீர்னு அடுத்த எம்ஜிஆர் இவருதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒருத்தரை பத்தி. இவருக்கு ரொம்ப கடுப்பாகுதுன்னா, எம்ஜிஆருக்கு அடுத்து இன்னொருத்தரா, அடுத்த எம்ஜிஆர்னு பேர் வாங்குற அளவுக்கு ஒரு ஆளா, யாருப்பா அவரு அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் கேட்டா, ஆமா சார் அவரு தான் சார், அப்படி நடிப்பார் சார், எப்படி சார் அப்படிலாம் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நார்த் இந்தியால இருந்து வந்த ஒரு நடிகர். தமிழை ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாம, தமிழ் தெரியாம கத்துக்கிட்டு பேசுறவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசக்கூடிய ஒரு நடிகர். அண்ட் அவருடைய நடிப்புக்காக எல்லாரும் சொல்லக்கூடியது அவர் தான் அடுத்து வரக்கூடியவரா இருப்பாரு அப்படின்னு. அண்ட் கோல்டன் ஸ்டார்ன்ற டைட்டிலோட வலம் வராரு. இவரை நேரில் அவர் பார்த்ததுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் ஒரு விதத்துல ஒரு மாதிரி பிடிச்சி ஓகேன்னு சொல்லி அவரே படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து விடுறாரு. அவரும் பயங்கரமான ஒரு பெரிய இந்த கோல்டன் ஸ்டார் டைட்டிலோட வளம் வராரு. ஸோ சினிமா துறையில அவர் எட்டாத உயரம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் வாங்கினதுக்கு அப்புறமா இவரை இதோட இல்லாம அடுத்த கட்டமா நம்ம அரசியல்ல போகணும் அப்படின்னு சொல்லி தம்பி ராமையா சொல்லி அவர் அரசியல்ல இறக்குறாரு. ஸோ எதனால இதெல்லாம் தம்பி ராமையா பண்றாரு, என்ன விஷயம், இவர் அரசியல்ல இறக்குறதுனால அவருக்கு என்ன, ஏன்னா படம் எடுக்கிறதுனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் அரசியல் களத்துல இறங்கும் போது அதுக்கான வேலைகளும் அவர் தான் எல்லாமே பாக்குறாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இவர் அரசியல்ல வந்ததுக்கு அப்புறமா ஒரு நடிகரா வளம் வந்தவர், அரசியல் அதுவும் வேறு ஒரு மாநிலத்துல இருந்து வந்தவர், தமிழக அரசியல்ல எப்படி அவர் கால் எடுத்து வைக்க போறாரு, இந்த தமிழக அரசியல்ல அவரால் வெற்றி காண முடியுமா, இது ஆல்ரெடி பல வருஷமா இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகள் இவரை எப்படி கையாளுறாங்க, அதை எல்லாத்தையும் இவர் எப்படி டேக்கிள் பண்றாருன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காமெடி கலந்த ஒரு சோசியலாவும் சரி எல்லா விதத்திலையும் ஒரு விதமான ஒரு படமா, அதாவது கரண்ட் சிச்சுவேஷனையும் சரி அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கக்கூடிய படமா அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த படத்துல ரொம்பவே அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் நட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி அவரு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவரோட சேர்ந்து ராமையா. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பேலன்ஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் த்ரூ அவுட் த படம் பார்க்கலாம். அண்ட் தர்புகா சிவாவுடைய மியூசிக் படத்துக்கு ஒரு சூப்பரான பிளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அவருடைய வேலையை ரொம்ப அழகா பார்த்துருக்கிறாரு. ஓவராலா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கேரக்டர், அரசியல் படம் அப்படின்னும் போது ஒரு பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும், அந்த கேரக்டருக்கு ஒருத்தரையும் கரெக்டாக சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இளவரசா இருக்கட்டும், இல்லைன்னா MS பாஸ்கரா இருக்கட்டும், யஷிகா ஆனந்த், பிரதீஷா, இவங்கெல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல கொடுத்துருக்கக்கூடிய படமா அமைஞ்சிருக்குது இந்த TN 2026 தங்க நட்சத்திரங்கள். அண்ட் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டர்ல போய் பாருங்க.